அன்றைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பாக்குறீங்க? ஏத்துக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேணும்னாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரடா காலையில் இருந்தது. கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் அதாவது முதல்வர் இருந்தார். இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை. அப்பொழுது வேறு எந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் என்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை நாம பார்க்கிற வழக்கமாச்சு அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்புல இருந்து தன்னலங்கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். இன்னொன்று, இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால அவர்களுடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என் வயசுல, அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.